ஒரு ஊரில் ஒரு ஏழை இருந்தான். அவனுக்கு எப்பயாவது ஒரு நாளைக்கு தான் வேலையே கிடைக்கும். அந்த மாதிரி வேலை கிடைக்கும்போது அதில் கொஞ்சம் பணம் தான் வரும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த ஏழை, அவனோட பொண்டாட்டி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு 4 குழந்தைங்க, இவங்கெல்லாம் சாப்பிடணும். அதனால் பார்த்தா அரிசி, நெல், மளிகை சாமான் இதெல்லாம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு பணமே ரொம்ப இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த அரிசி கடையிலலாம் நொய் கிடைக்கும்ல, அந்த நொய்யை வாங்கிட்டு அந்த நொய்யில் கஞ்சி வச்சு அந்த கஞ்சியை தான் அவங்க குடிப்பாங்க. அந்த நொய் கஞ்சியில் கொஞ்சோண்டு உப்பை போட்டு அதை தான் அவங்க எல்லோரும் குடிப்பாங்க. ஆனால் அவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த ஏழையும் ரொம்ப நல்லவன். அவன் என்ன பண்ணுவான், வீட்டில் பார்த்தா அந்த கஞ்சியை காய்ச்சறதுக்கு ஒரு பெரிய சட்டி இருந்துச்சு. அந்த சட்டியில் கஞ்சியை காய்ச்சுவாங்க. 4 பசங்க, அந்த ஏழையோட பொண்டாட்டி, அந்த ஏழை எல்லாரும் அந்த கஞ்சியை குடிச்சிட்டு, யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, கெஸ்ட்டாக வராங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த ஏழையும் அவனோட பொண்டாட்டியும் அவங்க குடிக்க வேண்டிய கஞ்சியில் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவனாக இருந்தான் அவன். யார் வந்தாலும் சரி அந்த கஞ்சியில் கொஞ்சம் அவங்களுக்கும் கொடுத்துருவான், குடிங்க அப்படின்ட்டு. அதனால் அந்த ஏழையை அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தா இவன் வீட்டில் சட்டியில் வச்சு நொய்யை போட்டு அந்த கஞ்சியை காய்ச்சினாங்க. அதில் உப்பெல்லாம் போட்டு இறக்கி வச்ச உடனே எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. உட்காரும்போது பார்த்தா ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒருத்தன் வந்தான். ஐயா ரொம்ப பசிக்குதியா, பசி என்னால் தாங்கவே முடியல, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டான். உடனே இவன் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு உள்ளே உட்காத்தி வச்சு, இவன் இந்த ஏழை அவன் சாப்பிட வேண்டிய கஞ்சியிலேருந்து கொஞ்சம் எடுத்து, அவனோட பொண்டாட்டி சாப்பிட வேண்டிய கஞ்சியிலேருந்து ஒரு பாதியை எடுத்து, இந்த கஞ்சி எல்லாத்தையும் அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அவன் அதை சாப்பிட்டான். மிச்சம் இருக்கிற கஞ்சியை இந்த ஏழையோட பொண்டாட்டி, அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டுச்சு. சாப்பிட்ட உடனே இந்த ஏழையோட பொண்டாட்டி என்ன பண்ணால், அந்த சட்டியை நல்லா தண்ணியில் வச்சு நல்லா கழுவி அதை கொண்டு போய் சட்டியை கொண்டு ஒரு ஓரமாக வச்சா. அதுக்குள்ள இந்த பிச்சைக்கார மாதிரி இருக்கான்ல வந்தவன், அவன் பார்த்தா அது மாதிரி, நல்ல வேளை எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு, நான் 4-5 நாளாக சாப்பிடலை, எங்கே பசியில் உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளைக்கு நீங்கள் ஒரு கஞ்சியை கொடுத்து என்னோடய உயிரை காப்பாற்றினீங்க. நீங்கள் கொடுத்த கஞ்சி அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் எதில் அந்த கஞ்சியை காய்ச்சினீங்க அப்படின்னு கேட்டான். உடனே அந்த ஏழையோட பொண்டாட்டி என்ன சொன்னால், இதில் தான் நாங்கள் கஞ்சியை காய்ச்சினோம் அப்படின்னு சொல்லி அந்த சட்டியை கொண்டு காமிச்சான். உடனே அவன் அந்த சட்டியை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டான். அந்த சட்டியை கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணான், அவனோட கையை வச்சு அந்த சட்டிக்குள்ளெல்லாம் கையால் இப்படி தடவி ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னான். சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த ஏழைகிட்டையே அந்த சட்டியை கொடுத்துட்டான். கொடுத்துட்டு, இனிமேல் இதை மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, எல்லாரோட பசியும் போக்குறீங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சி தான் இருந்துச்சுனாலும் அதுலேயும் பாதியை எனக்கு கொடுத்தீங்க, அதனால் நான் இந்த சட்டியை மந்திர சட்டியாக மாற்றிருக்கேன். இனிமேல் இந்த நாட்டோட அரண்மனையில் என்ன சமைக்கிறாங்களோ அது இந்த சட்டியில் கிடைக்கும் உங்களுக்கு, நீங்களும் சாப்பிடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அவன் பிச்சைக்காரன் மாதிரி இருந்தாலும் அவன் பிச்சைக்காரன் இல்லை, ஒரு பெரிய மகான் அப்படின்ட்டு. உடனே ஆனால் அவன் சொன்னதில் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கை இல்லை. எப்படி அரண்மனையில் சமைக்கிற சாப்பாடு இங்கே வரும், அரண்மனையில் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, ஸோ அங்கேருந்து சமைக்கிறது எப்படி இங்கே வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ராத்திரி என்ன பண்ணாங்க, இவங்க கஞ்சி காய்ச்சறதுக்காக அந்த சட்டியை எடுக்கும்போது பார்த்தா சட்டிக்குள்ளேருந்து நல்லா கமன்னு வாசனை வந்துச்சு. உடனே என்ன சட்டிக்குள்ளேருந்து இவ்வளோ வாசனை வருது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு பார்த்தா அரண்மனையில் சமைக்கிற எல்லா பதார்த்தமும் அங்கே இருந்துச்சு. உடனே அதை எடுத்து இவங்க வெளியே வைக்கிறாங்க. வெளியே ஒரு தட்டில் கொண்டு அதை கொட்டினாங்க. கொட்டினோடனே பார்த்தா மறுபடியும் சட்டியில் அரண்மனையில் சமைக்கிற வேற ஒரு பதார்த்தம் இருக்குது. இதை மாதிரி ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருந்துச்சு. இவங்க எல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. அந்த ஊரில் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் சாப்பாடை கொடுத்தாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டவங்க எல்லாரும், என்னப்பா இந்த சாப்பாடு நல்ல அரண்மனையில் ராஜாக்கள்லாம் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி இருக்குது, எப்படி உனக்கு இவ்வளோ சாப்பாடு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் எப்படி எனக்கு சாப்பாடு கிடச்சிதுன்னு மட்டும் கேட்காதீங்க, நல்லா வயிறு ரொம்ப சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டான்.
அன்னிலேருந்து பார்த்தா அரண்மனையில் எப்பெல்லாம் சமைக்கிறாங்களோ அப்போல்லாம் பார்த்தா இந்த சட்டி ரொம்பிடும். இந்த சட்டிலேருந்து இவங்களும் எடுத்து 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 மற்ற சட்டிக்கு மாற்றிக்கிட்டு அதுலேருந்து இவங்களும் சாப்பிட்டு ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நிறையா யாருக்கெல்லாம் பசிக்குதோ அவங்களுக்கெல்லாம் அந்த சாப்பாடை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்றவங்க எல்லோரும் பார்த்தா இந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, ராஜாலாம் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இவனை பாராட்டிகிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் பார்த்தா இந்த அரண்மனையில் ராஜாவுக்கு வந்து சமைப்பான்ல ஒரு சமயக்காரன், அந்த சமயக்காரன் வந்து டெய்லி சமைச்சிட்டு முடித்த உடனே பார்த்தா அந்த சமைச்சு வச்சதில் கொஞ்சம் குறையுதே அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். என்னடா அது ஒரு பெரிய அடுக்கு நிறையா சமைச்சோம், ஆனால் அந்த அடுக்கு நிறையா இல்லையே, அதில் குறைஞ்சிக்கிட்டே வருதே அப்படின்ட்டு. உடனே யாரோ வந்து அரண்மனையோட சமயக்கட்டிலேருந்து திருடுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணான். முடிவு பண்ணி 2-3 நாளைக்கு வந்து அவனும் கண்குத்தி பாம்பா 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணி பார்க்குறான், யார் வந்து அரண்மனையில் நம்ம சமைக்கிறத திருடிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. அவனால் ஒன்றும் கண்டே பிடிக்க முடியல. உடனே அவன் என்ன பண்ணான், நேர ராஜாட்ட போய் சொன்னான், நான் சமைச்சு இறக்குறதெல்லாம் வந்து குறையுது அப்படின்ட்டு. உடனே ராஜாவுக்கு வந்து சமைச்சு இறக்குறது எப்படி குறையும், யாராவது அரண்மனைக்குள்ளே வந்து திருடிட்டு போகிறானா என்ன அப்படின்னு. அதெல்லாம் இல்லை ராஜா, நானும் 3-4 நாளாக வாட்ச் பண்ணி பார்த்துட்டேன், யாரும் வரல, ஆனால் நான் சமைச்சு இறக்குறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காணா போகுது அப்படின்னா. அது எப்படியா தன்னால் காணா போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாவை என்ன பண்ணால் அவனும் வந்து பார்த்தான், நீங்கள் இன்றைக்கி வாங்க ராஜா, என்னோட சமைக்கிற இடத்துக்கு வாங்க, நான் அடுப்பில் வந்து ஃபுல்லாக வச்சுருப்பேன், அடுக்கு ஃபுல்லாக இருக்கும், அதை அடுப்புலேருந்து இறக்கி வச்ச உடனே பார்த்தா அதுலேருந்து சையின்னு குறைஞ்சி கொஞ்சம் காணா போயிடும் பாருங்க அப்படின்னு சொன்னான். உடனே ராஜாவும் வந்து இது என்னடா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு அரண்மனை சமயக்கட்டுக்கு போய் பார்க்குறாரு. அந்த சமயக்காரன் சொன்னது நிஜம்தான். அவன் சமைச்சிட்டு இறக்கி கீழே வைக்கிறான், அந்த அடுக்கு முழுக்க இருந்தது வந்து சையின்னு கொஞ்சம் குறைஞ்சி 3/4 அடுக்குக்கு ஆயிடுச்சு. இது இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கும் ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. உடனே அவர் மந்திரியை கூப்பிட்டு அரண்மனை ஃபுல்லாக காவல் போடுங்க, யார் வந்து அரண்மனையோட சமயக்கட்டிலேருந்து திருடிட்டு போகிறாங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னார். மந்திரியும் வந்து ஒரு 100 சோல்ஜர்ஸை கூப்பிட்டு அரண்மனை ஃபுல்லாக சுற்றி நிறுத்திட்டாங்க. ஆனால் யார் திருடுறாங்கிறத கண்டே பிடிக்க முடியல. அதுக்குள்ளே அந்த நாடு முழுக்க இந்த செய்தி பரவிடுச்சு, அரண்மனையில் சமைக்கிற சாப்பாடை வந்து யாரோ திருடுறாங்க, ஆனால் அது யாருங்கிறத அந்த திருடனை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க அந்த செய்தி பரவிடுச்சு. பரவணுன்னு எல்லா மக்களும் இதை பற்றியே பேசிக்கிட்டாங்க. ஆனால் 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, இந்த அரண்மனையில் எப்படி சாப்பாடு குறையுது, யார் திருடுறாங்கிறத இந்த ராஜாவாலையும் மந்திரியாலையும் கண்டே பிடிக்க முடியல. அதுக்குள்ளே பார்த்தா ஒரு நாளைக்கு இந்த மந்திரிக்கு வந்து ஒரு நியூஸ் கிடச்சிச்சு. இதை மாதிரி வந்து இங்கேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஊரில் ஒரு ஏழை வீட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து நல்ல அரண்மனையில் கிடைக்கிற மாதிரி நல்ல ராஜாக்கள்லாம் சாப்பிட்ற மாதிரியான சாப்பாடு வந்து கிடைக்கிது அப்படின்ட்டு. உடனே அது எப்படி கிடைக்குவாங்க அப்படின்ட்டு இந்த ராஜாவும் மந்திரியும் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணும்போது இந்த மாதிரி காலையில் அரண்மனையில் இருக்கிற சமயக்காரனை கூப்பிட்டு இந்த ராஜா கேட்டார், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேங்கிற லிஸ்ட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அரண்மனையில் என்ன சமைக்க போகிறாங்கங்கிறத கேட்டுக்கிட்டு நேராக இந்த ராஜாவும் மந்திரியும் ஒரு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ஊருக்கு போனாங்க. ஊருக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்ற நேரத்துக்கு அந்த ஏழையோட வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு தான் கிடைக்குங்களா அப்படின்னு கேட்டாங்க. வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு அந்த ஏழை வந்து சாப்பாடு போட்டான். அந்த சாப்பாடு பார்த்தா அரண்மனையில் இருக்கிற சாப்பாடு மாதிரியே இருக்குது. அரண்மனையில் அன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு சொல்லி அந்த சமயக்காரன் சொன்னானோ அதே தான் அங்கேயும் இருக்குது. உடனே இது வந்து எப்படி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி மந்திரி கேட்டார். உடனே அந்த ஏழை வந்து நீங்கள் தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க, ஆனால் வந்து இதை மாதிரி இது கிடைக்கிது, நல்லா சாப்பாடு நல்லா இருக்குது, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். உடனே இந்த ராஜா வந்து இல்லை அது எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னார். அது ராஜாங்கிறது கூட அவனுக்கு தெரியாது அந்த ஏழைக்கு. சரி தெரிஞ்சே ஆகணும்னு சொன்னோடனே அவனை சொன்னான், அந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு மந்திர சட்டி இருக்குது, அந்த சட்டியில் ராஜாக்கள்லாம் சாப்பிட்ற சாப்பாடு வரும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மகான் சொல்லியிருக்காரு, அதனால் வரும் அப்படின்னு சொன்னான். உடனே மந்திரி வந்து அந்த சட்டியை காட்டுங்க அப்படின்னு சொன்னான். அந்த ஏழையும் அந்த சட்டி எடுத்து கொண்டு வந்து காமிச்சான். காமிச்ச உடனே இந்த ராஜாவுக்கு வந்து சமகம் வந்துருச்சு. அரண்மனையில் இருக்க சாப்பாடை வந்து திருடி இந்த மந்திர சட்டிக்குள்ளே வந்துடுது, அதனால தான் அங்கே சாப்பாடு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜா என்ன பண்ணார், அந்த சட்டியை வாங்கி அந்த சட்டியை டமால்னு கீழே போட்டு சுக்கலாக உடச்சிட்டாரு. உடச்ச உடனே
இந்த ஏழை வந்து ரொம்ப பயந்து போயிட்டான். என்னடா சட்டி எப்படி போட்டு உடச்சிட்டாரேன்ட்டு. உடச்சிட்டு ராஜாவும் மந்திரியும் அங்கேருந்து போயிட்டாங்க. ராஜா பயங்கர கோவத்தில் கிளம்பி அங்கேருந்து போயிட்டாரு. மந்திரியும் பின்னாடியே போயிட்டாரு. போனோடனே இந்த ஏழையோட பொண்டாட்டி வந்து ரொம்ப அழுதா. இந்த மாதிரி நம்மள்ட்ட இருந்த மந்திர சட்டியை வந்து இப்படி போட்டு உடச்சிட்டாரே ஒருத்தர் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த ஏழை சொன்னால், பரவாயில்ல விடு, நான் வந்து இன்றைக்கி போய் வேறு சட்டி வாங்கிட்டு வந்து தரேன் உனக்கு. நாம் இனிமேல் முன்ன மாதிரி நொய் கஞ்சி வச்சு அதில் உப்பு போட்டு நம்மளாம் குடிக்கலாம், குழந்தைங்களுக்கு அதையே கொடுக்கலாம், நம்ம வீட்டை தேடி வரவங்களுக்கு நம்மளை அதையே கொடுக்கலாம். நம்ம வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தானே நம்ம திருப்தியாக இருக்கணும். நம்மக்கிட்ட இத்தனை நாளைக்கு வந்து நம்ம முன்னாடி கஞ்சி தான் குடிச்சிக்கிட்டு இருந்தோம், அப்பயும் நம்ம திருப்தியாக சந்தோஷமாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் நடுவில் நமக்கு மந்திர சட்டி கிடச்சிச்சு, அதில் நல்ல சாப்பாடு வந்துச்சு, அப்பயும் நம்ம எல்லாருக்கும் கொடுத்து நம்ம திருப்தியாக சந்தோஷமாக தான் இருந்தோம். இப்போ மறுபடியும் நமக்கு வந்து நொய் கஞ்சி தான் கிடைக்குது, அதனால் மறுபடியும் நம்ம நொய் கஞ்சி சாப்பிட்டு நம்ம வந்து திருப்தியாக சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொன்னான். சொல்லிவிட்டு அவன் போய் என்ன பண்ணான், ஒரு சட்டியை வாங்கிட்டு வந்தான் புதுசாக. அவங்க வந்து மறுபடியும் நொய் கஞ்சியெல்லாம் வச்சு குடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த ராஜா வந்து கோவமாக அரண்மனைக்கு திரும்பி வந்தான் பாரு. திரும்பி வந்த உடனே பார்த்தா அந்த அரண்மனை சமயக்காரன் வாசல்லே நிற்கிறான். உடனே, ராஜா இன்னிலேருந்து இன்னொரு ஆச்சரியம் நடக்குது அப்படின்னு. என்ன அப்படின்னா, சமைச்சு முடிச்சு நான் இறக்கி வச்சேன்னா அந்த பாத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் மாயமாக மறைஞ்சிருது அப்படின்னா. உடனே ராஜாவும் அந்த அரண்மனை சமயக்கட்டுக்கு போய் பார்த்தாரு. அங்கே போய் பார்த்தா என்ன சமைச்சு இறக்கி வச்சாலும் சரி, அது உடனே அப்படியே மாயமாக மறைஞ்சிருது. உடனே அரண்மனையில் இருக்கிற யாருக்குமே சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி கூட இல்லை, அதுவும் மறைஞ்சிருது. உடனே ராஜா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இன்னொரு தடவை சமை அப்படின்னா. ராஜா, இது வரைக்கும் நான் 10 தடவை சமைச்சு இறக்கிட்டேன், எல்லாமே மாயமாக மறைஞ்சிருது அப்படின்னு. உடனே அதுக்குள்ளே மந்திரி சொன்னார், ராஜா இதுக்கும் அந்த ஏழை வீட்டில் நம்ம உடைச்ச சட்டிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து எங்கள் வீட்டில் சமைச்சதை எடுத்துக்கொண்டு வந்து உங்களுக்கு தரேன், நீங்கள் அதை சாப்பிடுங்க, இதில் வந்து என்ன மர்மம் இருக்குங்கிறத கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைச்சர் வீட்டில் சமைச்சதெல்லாம் மறையாமல் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு வந்து அரண்மனையில் ராஜா கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. அரண்மனைக்குள்ளே கொண்டு வந்த உடனே அதுவும் மறைஞ்சு போச்சு. ஸோ இப்போ அரண்மனைக்குள்ளே எந்த சாப்பாடுமே இருக்காது, எதை கொண்டு வந்தாலும் அது மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. உடனே மந்திரி சொன்னார், அந்த ஏழையோட சட்டியை வந்து நம்ம உடைச்சது ரொம்ப தப்பு ராஜா, அதனால தான் வந்து அரண்மனைக்குள்ளே எந்த சாப்பாடும் நிற்க மாட்டேங்குது. இதுக்கு வந்து சரியான தீர்வை வந்து அந்த ஏழை தான் சொல்ல முடியும், வாங்க நம்ம மறுபடியும் அந்த ஏழை வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாவும் அந்த மந்திரியும் கிளம்பி அந்த ஏழை வீட்டுக்கு வந்தாங்க. இப்போ வரும்போது பார்த்தா அவங்க மாறு வேஷத்தில் வரல, நிஜமான ராஜாவும் மந்திரியாவுமே வந்தாங்க. வந்த உடனே அந்த ஏழை வந்து என்ன பண்ணால், வீட்டில் வந்து கஞ்சியை காய்ச்சி வச்சுருக்கான். நொய் கஞ்சியை காய்ச்சி வச்சு உப்பெல்லாம் போட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்காந்துருக்காங்க. அப்போ தான் ராஜாவும் அந்த மந்திரியும் அங்கே வந்தாங்க. வந்த உடனே ராஜாவை பார்த்த உடனே அவன் வந்து, வாங்க வாங்க ராஜா உட்காருங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை கூப்பிட்டு நல்லா உபசரித்து உட்காந்து வச்சான். உடனே ராஜா சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் வந்து ராஜா சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு. இல்லை ராஜா, எங்கள் வீட்டில் வந்து இனிமேல் நொய் கஞ்சி தான், அது ஒரு சட்டியில் கிடச்சிட்டு இருந்தது, அது ஒருத்தர் உடச்சி விட்டாரு, அதனால் இனிமேல் நொய் கஞ்சி தான் என்னால் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது, இந்த நொய் கஞ்சி தான் கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னான். உடனே ராஜா வந்து, இன்றைக்கி மத்தியானம் வந்து நாங்கள் 2 பேர் தான் மாறு வேஷத்தில் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்தோம், அந்த சட்டியை உடைச்சதும் நான் தான், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நீ இது மாதிரி இந்த சட்டியை உடைச்சதுக்கப்புறமா அரண்மனையில் வந்து எந்த சாப்பாடுமே வந்து வரமாட்டேங்குது, எல்லாம் மாயமாக மறைஞ்சிருது, அதனால் நான் வந்து இனிமேல் அரண்மனையில் என்ன சமைக்கிறோமோ அதில் அப்படியே சரிபாதியை வந்து நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ வந்து அதை நீயும் சாப்பிட்டு உங்கள் ஊரில் யாருக்கெல்லாம் சாப்பாடு இல்லையோ அவங்களுக்கெல்லாமும் கொடு, ஆனால் வந்து தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னார். உடனே அந்த ஏழை வந்து சொன்னால், அது மாதிரி ராஜா நீங்கள் வந்து என்ன தப்பு பண்ணீங்கன்னு வந்து நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, ஏதோ கோபத்தில் அந்த சட்டியை போட்டு உடச்சிட்டிங்க, அவ்வளோதான். நம்ம வந்து கோபத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா அதோட பின்விளைவு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களும் உணர்ந்துட்டீங்க. ஆனால் அதனால் நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறீங்க, அம்மா இந்த மாதிரி அரண்மனையில் சமைக்கிறத வந்து பாதியை வந்து எனக்கு தரேன்னு வேறு சொல்கிறீங்க, நம்மளெல்லாம் மன்னிக்க வேண்டியது அந்த சட்டியை வந்து மந்திர சட்டியாக மாற்றின மகான் தான் அப்படின்னு அந்த ஏழை சொன்னான். அதுக்குள்ளே ராஜா வந்து எப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து அரண்மனையில் சமைக்கிறதுல பாதியை வந்து உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னாரோ அப்போலேருந்து பார்த்தா அரண்மனையில் சமைக்கிற எதுவுமே வந்து மறையலை, அப்படியே இருக்குது. உடனே ராஜா வந்து அந்த ஏழைட்ட மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து திரும்ப அரண்மனைக்கு வந்தார். வந்து பார்த்தா அந்த சமயக்காரன் வாசல்லே நிற்கிறான். ராஜா, இப்போ நான் சமைக்கிறதெல்லாம் மறையலை, அதோடு இல்லாமல் குறையும் இல்லை, ஃபுல் அடுக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னான். உடனே ராஜா வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், இனிமேல் அரண்மனையில் வந்து எவ்வளோ சமைக்கிறியோ அதை மாதிரி 2 மடங்கு சமை,
சமைச்சிட்டு அதில் வந்து சரி பாதியை எடுத்து உடனே அந்த ஏழை வீட்டுக்கு அனுப்பிடு. அந்த ஏழை வந்து அவங்களும் சாப்பிட்டுட்டு யாருக்கெல்லாம் சாப்பாடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த சாப்பாடை கொடுத்துருவாங்க அப்படின்னு ராஜா சொன்னார். அந்த சமயக்காரனும் சரின்ட்டான். அதுக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தா அரண்மனையில் வந்து சாப்பாடெல்லாம் மறையறதில்ல, குறையறதில்ல. அந்த ஏழை வீட்டுக்கும் பார்த்தா அரண்மனையில் சமைக்கிற சாப்பாடு வந்து பாதி பாதி வந்துட்டோம். அந்த ஏழையும் அவனோட குழந்தைங்கள்லாம் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு யாருக்கெல்லாம் சாப்பாடு இல்லையோ அவங்களுக்கு இல்லாமல் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. நல்லா இருந்துச்சா அந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.